எடப்பாடியின் எம்எல்ஏ பதவியே கேள்விக்குறியாகிறது நாளை. எடப்பாடியை முடக்கி வேலுமணியின் கையில் அதிமுகவை கொடுக்க இருக்கிறாரா சபாநாயகர்? அதிமுகவிற்கு தோல்விக்கு மேல் தோல்வியாக எடப்பாடி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரது பொதுச் செயலாளர் பதவி மட்டுமல்ல, எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் நாளை கேள்விக்குறியில் முடிய போகிறதா? அது குறித்து 24 மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது, அது குறித்த ஒரு பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எடப்பாடியை முடக்கும் சபாநாயகர் வேலுமணியின் கையில் அதிமுகவா? இன்றைக்கு சட்டமன்றத்திலும் சட்டமன்ற வளாகத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தாவேகா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று பரபரப்புக்கெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முதல்வர் அரியணை ஏறியது, அடுத்த நாள் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்ததெல்லாம் தமிழகம் பார்த்திராத ஒன்று. அதிலும் தமிழகம் கோட் போட்ட ஒரு முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறது. ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக இளைய சமுதாயம் ஒரு சிலரும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயின் தரப்பில் பல்வேறு வரவேற்கத்தக்க விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலுமே கூட அதிமுகவில் 10 தோல்விக்கு பின் ஏற்பட்ட 11வது தோல்வியிலும் அதிமுக கண்டதை அடுத்து எடப்பாடி தலைமைக்கு கேள்விக்குறியில் முடிந்துள்ளது. எடப்பாடிக்கு பக்கபலமாக இருந்து வந்த இவ்வளவு காலம் இருந்த வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றோர் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக களமிறங்கிவிட்டனர். அதிலும் நேற்று சபாநாயகரிடம் அவர்கள் அளித்த மனுதான் உச்சகட்ட பரபரப்பில் இருக்கிறது. நாளை அதிமுகவின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதைவிட மேலாக எடப்பாடியின் தலையெழுத்து நாளை முடிவு செய்யப்படுகிறது என்பதுதான் ஒரு பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் நாளை எடப்பாடியின் எம்எல்ஏ பதவியே பறிபோகக்கூடிய சூழ்நிலை நாளை உருவாக இருக்கிறது. அது எப்படி என்று பார்த்தால், சபாநாயகரிடம் வேலுமணி, சி.வி. சண்முகம் அன்கோ ஒரு மனு அளித்திருந்தார்கள். அதில் 30 பேர் எங்களிடம் ஆதரவு இருப்பதாக கையெழுத்திட்டு சட்டமன்ற அதிமுகவின் தலைவராக வேலுமணியும், துணைத் தலைவராக சி.வி. சண்முகமும், கொறடாவாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் அறிவிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் ஒரு மனு அளித்துள்ளார்கள். எடப்பாடி தலைமையிலான அரசோ OS மணியன் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வைத்து ஒரு குழுவை கொடுத்திருந்தார்கள். அவரிடம் நேற்று இரவு 17 பேர் இருந்ததாக அந்த தகவல் கூறப்பட்டது. இதை வைத்து சட்டமன்ற வளாகத்தில் இன்று முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். திமுகவின் தயவோடு அதிமுக அரியணை ஏறுவதை நாங்கள் விரும்பவில்லை. தொடர்ந்து தோல்விகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியின் நடவடிக்கை சரியில்லை. கூட்டணி அமைப்பதில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. கட்சியின் முன்னணியெல்லாம் அரவணைத்து செல்லாதது. தொடர்ந்து அதிமுகவை படுகொலையில் தள்ளி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. அதிமுகவை மீட்பதே எங்களது முதல் நடவடிக்கை. நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை சி.வி. சண்முகம், வேலுமணியும் அறிவித்தார்கள். அதைவிட மேலாக நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அறிவித்ததுதான் மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கிறது. இது தாவேக தலைவர் விஜய் இந்த அதிமுகவின் ஒரு தரப்பின் ஆதரவை ஏற்கப் போகிறாரா? அவர்கள் போடும் கணக்கின்படி இவர்களுக்கெல்லாம் மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாரா? அதை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னும் சூழ்நிலையில் எடப்பாடியின் எம்எல்ஏ பதவிக்கே வேட்டு வைக்கும் வேலையை வேலுமணி அன்கோ செய்திருக்கிறது. இந்த வேலுமணியும் சி.வி. சண்முகம் தான் எடப்பாடியை பாஜகவிடம் இருந்து காப்பாற்றியும், பாஜகவிடம் தூது சென்று ஆட்சியை காப்பாற்றியதும், எடப்பாடியை OPS சசிகலாவிடம் இருந்தெல்லாம் காப்பாற்றியது இவர்கள் தான். அப்பேற்பட்டவர்களை ஏன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்றால், எடப்பாடி பதவி கிடைத்தவுடன் அவர் ஆடிய ஆட்டமும், அவர் கட்சியினர் முன்னணியினரெல்லாம் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் படுத்திய பாடும் தான் இந்த நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது. அதைவிட மேலாக அதிமுகவில் தொண்டர்களை காப்பாற்றிக் கொள்வதும், தலைவர்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையிலும், வாக்காளர்களை கவரும் வகையில் எடப்பாடியின் செயல்பாடுகள் இல்லை என்பது தொடர் தோல்விகள் அறிவுறுத்துவதாகவும் அவர்கள் கணக்கு போட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது அதிமுகவின் எதிர்காலமும் எடப்பாடியின் எதிர்காலமும் சட்டமன்ற சபாநாயகர் JCT பிரபாகரன் கையில் அமைந்துள்ளது. அவர் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக வேலுமணியை அறிவித்தால் அப்பொழுது கொறடாவாக விஜயபாஸ்கர் நாளை வருவார். விஜயபாஸ்கர் கொறடாவாக இருந்து அறிவிக்கும் அறிவிப்பு தாவேகாவுக்கு அதிமுகவின் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று. அப்படி அவர் அறிவித்தால் அந்த அறிவிப்புக்கேற்ப அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும், அதாவது எடப்பாடி உட்பட அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அப்படி மாறி வாக்களித்திருந்தால்
எடப்பாடி தலைமையிலான இருப்பவர்களின் எம்எல்ஏ பதவி பறிக்கக்கூடிய சூழ்நிலையை கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி சபாநாயகர் அறிவிக்க கூடும். சபாநாயகருக்கே சட்டமன்றத்தில் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். ஆனால் இது கோர்ட்டுக்கு செல்லும். அங்கு எடப்பாடிக்கு ஆதரவாக எப்படி தீர்ப்பு வரும் என்று தெரியாது. அதற்கெல்லாம் நீண்ட காலம் ஆகலாம். அதுவரை சட்டமன்ற நடவடிக்கைகளில் எடப்பாடி அன்கோ பங்கேற்காமல் இருக்கலாம். கடந்த காலங்களில் எல்லாம் இதே எடப்பாடி ஓபிஎஸ்க்கு எதிராக ஆடிய போதெல்லாம் சபாநாயகரின் கைதான் ஓங்கி இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது சபாநாயகர் எடப்பாடிக்கு ஆதரவாக கொடுப்பாரா? அவர் தாவேக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதைவிட மேலாக எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர். எம்ஜிஆர் காலத்து அதிமுகவில் இருந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஓபிஎஸ் அணியில் இருந்தார். சென்னையில் ஜேசிடி பிரபாகரை அதிமுகவில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றியவுடன் அவரை செய்த பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை மட்டுமல்ல, அவரோடு அவை முன்னவராக இருப்பவர் செங்கோட்டையன். அவரும் எடப்பாடியின் நயவஞ்சகத்தால் தாவேகாவிற்கு வந்தவர்தான். அதனால் செங்கோட்டையன், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராகவும் தாவேகாவுக்கு ஆதரவாகவும் தான் இருப்பார்கள் என்பதுதான் கடந்த கால சபாநாயகரின் வரலாறு. அந்த வகையில் நாளை எடுக்க போகும் முடிவு என்பது எடப்பாடிக்கு எம்எல்ஏ பதவிக்கே வேட்டு வைக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. குறிப்பாக இதில் என்னவென்றால், இன்றே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றியவுடன் வேலுமணியை அடுத்து பேச வைத்திருக்கிறார் சபாநாயகர். அந்த வகையில் இவரது கண்ணிசைவும் இவரது ஆதரவும் வேலுமணிக்கும் இருக்கும் என்பதுதான் இன்றே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதுதான் நாளை எடப்பாடியின் தலையெழுத்தை நிர்மாணிக்கப் போகிறது என்பதை நாம் காண முடிகிறது. பார்க்கலாம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் இருந்ததெல்லாம் மாறி நொடிக்கு நொடி தமிழக அரசியல் அரங்கேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அதிமுகவில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை நாளை காணலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.